சென்றாலே ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர். நாமத்தை நேசியுங்கள். வானோர் முதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் இயேசுங்கிற நாமத்துலதான் முடங்குகிறது. ஆமென். இயேசுங்கிற நாமம் தான் மேலான ஒரு நாமமா இருக்கிறது. யாவருடைய நாமங்களும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணக்கூடிய நாமமுடையவர் அவர். இந்த நாமத்தை நேசியுங்கள். கர்த்தருடைய வேதத்தை நேசிங்க. கர்த்தரை நேசிங்க. நாமத்தை நேசிங்க. அவருடைய வேதத்தை நேசிங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனம் சொல்கிறது, உன்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஆமென். அவர்களுக்கு இடரல் இல்லை. யாருக்கு இடரல் இல்லை? வேதத்தை நேசித்தீங்கன்னா உங்களுக்கு இடரல் கிடையாது வாழ்க்கையில. வேதத்தை நேசிங்க. அதுதான் சங்கீதம் 1:2 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து. எப்படி? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமா இருந்து வாசிக்கணும். ஒரு கடமைக்காக அல்ல, பிரியமாக இருந்து தியானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை நேசிக்கிற நேசத்துல வைராக்கியமா இருக்கு. நாட்களிலே விசுவாசம் பாருங்க, பல ரீதியில எப்படியாவது கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய நேசத்தை விட்டு அவர் மேல வைக்கிற அன்பை விட்டு பிரிக்க பல ரீதியில் அவன் முயற்சி செய்கிறார். ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து பாருங்கள், நமக்கு தேவை அறிவுக்கேற்ற ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம்? அறிவுக்கு ஏற்ற எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிறுவனம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 10:2 வாசிக்கிறீங்களா? தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அறிவுக்கேற்ற வைராக்கியம்னா என்ன அப்படின்னு நாம் அறிவுக்கேற்ற வைராக்கியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, எது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அப்படின்னா தேவ நீதியை அறிந்து கொள்வதுதான் அறிவுக்கேற்ற வைராக்கியம். ஆமென். எதை அறிந்து கொள்ளணும்? தேவ நீதியை அறிந்து கொள்வதுதான் அறிவுக்கேற்ற வைராக்கியம். அப்ப சுயநீதியை நிலைநிறுத்த தேடக்கூடாது. சுயநீதியை நிலைநிறுத்த தேடக்கூடாது. அதற்கு நீங்கள் கீழே உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 3வது வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள்.